ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நம்ம வந்து ராஜஸ்தான் வந்துட்டோம். என்னடா சொல்கிறேன், ராஜஸ்தான் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் போயிருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாதி பேர் யோசிப்பீங்க. ஸோ நம்ம ராஜஸ்தானுக்கு எப்படி வந்தோம், யார் கூட வந்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் கூட பார்த்தீங்கன்னா தமிழில் ஒன் ஆஃப் த தவிர்க்க முடியாத யூடியூபர் பிரதர் தவிர்க்க முடியாத யூடியூபரா ஹைப்பர் ட்ராக்கர் சிராஜ் ப்ரோ தான் நம்ம கூட இருக்கார். ஹாய். நானே இவரும் தான் இந்த ராஜஸ்தான் வந்து இன்டெப்த்தாக ஒரு 20 டேஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளோட இந்த ராஜஸ்தான் ட்ரிப்பில் தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் என்ட்ரு ஆகிறோம். அதர் ஸ்டேட் அப்படின்னு கர்நாடகாவுக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆக போகிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறையா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டி தான் போக போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த கர்நாடகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, வீட்டிலேருந்து 7 மணிக்கு கிளம்பணும். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5:30-6 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். கொஞ்சம் லேட் ஆகி 7 மணிக்கு தான் கிளம்பணும். ஒரு 3 hours ட்ராவலுக்கு அப்புறம் கர்நாடகாக்குள்ளே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். நான் அப்புறம் என் கூட பார்த்தீங்கன்னா ப்ரோ இருக்கார். ப்ரோவை நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. வாய்ப்பில்லை, என்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ப்ரோவுக்கு அறிமுகம் அப்படிங்கிறது பெருசாக தேவையில்லை. அவ்வளோ ஒரு செலிப்ரிட்டியாங்க நான்லாம். ஸோ நானும் ப்ரோ தான் அடுத்த ஒரு 20 நாளைக்கு ராஜஸ்தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போது இங்கே கர்நாடகாவில் ஒரு ரோட் சைட் அப்படியே உட்காந்து கேஷுவலாக சாப்பிட்டு 2 இடத்துக்கு, அதான் பெருசாக இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது 2 இடத்துக்குமே இல்லை. இது வரைக்கும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா டோல் அப்படிங்கிறது மனசாட்சியெல்லாம் இருக்குங்க. இப்போ தான் ஒரு 13 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு டோல் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு டோல் கிட்டேயே இருக்குது. இது டோல் பேரில் மென்ஷன் பண்ணலான்னா கரெக்டாக எனக்கு தெரில, அழிஞ்சிருக்கு. ஹைவே ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் டோல் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இவனுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க எது ஒரு கர்மம் புரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம இப்போ நார்த்தில் இது வரைக்கும் ட்ரெயினில் போயிருக்கோம், ஃப்ளைட்டில் போயிருக்கோம். ரோட்டில் வரும்போது தான் பார்த்திங்கன்னா இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லலாம் அந்த 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்கிறது கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே என்ன கணக்கில் வச்சுருக்காங்கன்னு தெரில. மழை வந்ததுங்க. பெங்களூர் சிட்டி கிராஸ் பண்ணுறோம், மழை ஸ்டார்ட் ஆகுது. இனி போக போக மேபி ராஜஸ்தானில் மழை இருக்க வாய்ப்பு இல்லை. கர்நாடகா தாண்டி மகாராஷ்டிரா வரைக்கும் மழை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மான்சூன் கிளைமேட் தானே, மான்சூன் மகாராஷ்டிரா அப்படின்னு டைட்டிலாக இருக்குல்ல. அந்த மாதிரி மகாராஷ்டிரா வரைக்கும் மேபி மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் பிரச்சனை இல்லை, காரில் தான் போகிறோம், அதனால் ஸ்லோவாக போய்க்கலாம், தப்பே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஆனால் நார்த்தில் வந்து 4 வீலர் ஓட்டுறதும் நல்லா தாப்பா இருக்குது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்குள்ளே தாவாங்கரை அப்படின்னு ஒரு வில்லேஜ்குள்ளே வந்திருக்கோம். இன்றைக்கி நைட் அப்படியே இங்கே தான் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே எங்கேயாவது டென்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். டென்ட்டில் ஸ்டே பண்ணாலும் எதாவது சேஃபான ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆந்தி வேல ஹைவேங்கிறது அங்கே இருக்குது. ஹைவேலேருந்து நம்ம கொஞ்சம் அப்படியே வந்து உள்ளே வந்து கொஞ்சம் அந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தேடி வந்தோம். நான் என்ன காய்க்க போகிறேன்னா, இதோ தூக்கணாங்குருவி கூடு. இதெல்லாம் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி வைல்டில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நர்சரியில் அப்புறம் ஏதாவது இதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து வாங்கி மாட்டிகிட்ருக்க மாதிரி வைல்டில் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 o'clock கிட்டாச்சு. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோம். ஒரு 11 மணி நேரம் டிரைவிங்க்கு அப்புறம் வீட்டிலேருந்து ஒரு 550-600 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஃபைனலி நம்ம வந்து இன்றைக்கி நைட் வந்து இங்கே தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம், ஆட்டு பண்ணை, இந்த பக்ரீத் ஆடுலாம் சொல்லுவாங்களே, அது இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதான் இங்கே வந்து கேட்ட வரைக்கும் எல்லோரும் டென்ட்டில் ஸ்டே பண்ணுறீங்களா, டென்ட்டில் ஸ்டே பண்ணி வினோதமாக பார்த்தாங்க.
அப்புறம் இங்கே ஒரு பிரதர் இருந்தார், அங்கே இருக்கார்ல, அவர் தான் வந்து நம்மளை இன்றைக்கி ஸ்டே பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தந்துட்டார். இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்ரீத் கெடாய் அவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்கான்னு. இங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தன். இவ்வளோ குட்டி. ஸோ இந்த பிரதரோட ஃபார்ம் லேண்டில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஆட்டுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கிட்ட ஆச்சுங்க. டென்ட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா குட்டீஸ் வந்து நமக்கு டென்ட் போட ஹெல்ப் பண்ணாங்க. என்னென்னா அந்த புள்ள மூச்சுக்கு முன்னூறு டைம் அங்கிள் அங்கிள் அங்கிள்னு சொல்லுதா, அதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அதான் ஸ்கூல் பொண்ணு தான், 4வது 5வது படிக்குதாம்மா. ஸோ அந்த பொண்ணு மூச்சுக்கு முன்னூறு டைம் அங்கிள் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, அங்கிள் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்கிறது நமக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. அப்படியே நம்ம டென்ட் போட்டு ஹெல்ப் பண்ணல. அந்த பையன் வந்து லோக்கலில் ஸ்நாக்ஸ் இருக்கும், அது வந்து வாங்கிட்டு வந்து தரேன்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் அந்த பையன். ஸோ வாட் இஸ் நேம் ஆஃப் திஸ்? Nargis. Nargis means kind of cooked rice. Okay. ஸோ நமக்கு அதான் நைட் சாப்பிட என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நான் குக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். தேங்க்ஸ் மேன், தேங்க்யூ. அதாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா நர்கீஸ்னே தான் வாங்கிட்டு வந்திருக்கா. என்னென்னு பார்ப்போமா? ஏதோ மிக்சர் மாதிரி இருக்க ஸ்நாக்ஸ் தாங்க. இதோ இந்த ஏரியாவில் இது ஃபேமஸ். ஆமாம், நைட் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் நான் எதாவது குக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைங்க நான் இந்த லோக்கல் ஃபுட் ஒன்று ஃபேமஸான ஃபுட் இருக்குது வாங்கிட்டு வந்து தரேன்ட்டு. நாங்களாம் எதுவுமே கேட்கல, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜஸ்ட்டு தங்கறதுக்கு ஒரு இடம் கேட்டோம். தங்க வச்சுட்டு நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து தந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு மிக்சர் தாங்க. மிக்சரே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரை பண்ணி இது பண்ணியிருப்பாங்களா, பொரி மிக்சரு அவள் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் அந்த பொரி தாளித்து சாப்பிடுவோம்ல, சேம் அதே கைண்ட் ஆஃப் டேஸ்ட் தான் இருக்குது. கூட அந்த மிக்சரு அவல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா காலையில் இருந்த சப்பாத்தி பேலன்ஸ் இருந்ததுங்க, மறந்துட்டோம். அதனால் இன்றைக்கி குக்கிங் பண்ணுற வேலை மிச்சம். ஸோ சப்பாத்தி ஆல்ரெடி ஒரு இல்லை 3 9 10 சப்பாத்தி கிட்ட இருக்குது. அதை சாப்பிட்டு காலி பண்ணிக்கலாம். தக்காளி இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. மேபி இது வேஸ்ட்டாக ஆகும்னு நினைக்கிறேன். சந்தியா எக்ஸ்ட்ராவே கட்டி தந்துடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக போய் படுக்க போகிறோம். இன்றைக்கி குக்கிங் பண்ணுற வேலை மிச்சம் அப்படிங்கிறது நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டே 1 அப்படிங்கிறதுனால புஷ் பண்ணி அடித்து ஓட்டி இருந்தோமா, செமையாக டயர்டாக இருக்குது. குக் பண்ணுமா ப்ரோ, குக் பண்ண ப்ரோ அப்படின்ட்டு மாற்றி இத்தனை பேசிகிட்டு இருந்தோம். பட் டக்குன்னு பார்த்தா சப்பாத்தி இருந்தது, இப்போ தான் ஞாபகம் வந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்க போகிறோம். லைட் வெளிச்சத்தில் வண்டு கறி சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு இருந்தேன்னா கட்டை வாய்க்கில் வைக்கும்போது கருப்பு கலர் வண்டு வந்து மேலே உட்காந்துச்சு. கருமோ இருக்குது பார்த்துட்டு அதை கடிச்சு நல்லா முறுமுறு தின்னுட்டு இப்போ வாங்கிறீங்க. சை எப்படி அவருடைய மனம் எப்படி இருக்கு ப்ரோ? நாது ப்ரோ வாய்க்குள்ள கருமோ. ராஜஸ்தானில் டே 1 என்சிஆர் இங்கே தான் முடியுதுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே வந்து தூங்க போகிறோம். ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செட்டில் ஆகிட்டார். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30 கிட்ட ஆச்சு. காலையில் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ எந்திரிச்சு அப்படி இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். குட் மார்னிங் கைஸ். ராஜஸ்தான் சீரீஸில் டே 2 இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக நிம்மதியாக தூங்கியாச்சுங்க. மழை அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை. மழை வரும்னு நினச்சேன், மழை வந்து கசகசன்னு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் லக்கிலி வந்து மழை சுத்தமாக பெய்யவே இல்லை. டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 5:30 கிட்ட ஆச்சு. நம்ம இப்போ கர்நாடகாவில் தான் இருக்கோம். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 630 கிலோமீட்டரில் பூனே இருக்குது. ஸோ இன்றைக்கி பூனே தான் ரீச் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பிரதர் பார்த்திங்கன்னா தொழுதுட்டுருக்காரு. அவர் தொழுது முடிஞ்சோடனே அப்படியே டென்ட்லாம் டிஅசம்பிள் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான்.
நம்ம அப்படியே டே 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஹைவேல வந்துட்டு இருந்தோம். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைனை பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா முன்னாடி? ஏரோப்ளைன் ஷேப்பில் ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. மேபி ஏதாவது ஹோட்டலோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. என்னடா நடுரோட்டில் ஏரோப்ளைன் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ தாங்க மார்னிங் ஒரு 7 o'clock ஆச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம் பூனேவை நோக்கி. அகைன் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா டீசல் ரீஃபில் பண்ண வந்திருக்கோங்க. கர்நாடகாவில் 1 லிட்டர் டீசல் வந்து 99.75 ஹைவேலே இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்தது. அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலான்னு நானும் பிரதர் சாப்பிட்டுருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இட்லி ப்ளஸ் வந்து உளுந்த வடை. இங்கே வந்து நம்ம நார்த் போகிறக்குள்ளேயே வந்து யாசதிரி இட்லி வடை பொங்கல் அந்த மாதிரி எது கிடைக்குமோ எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த சைடு போனால் ஒரு கடைசியாக இன்னும் அடுத்து 20 நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொட்டி சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆசைதேரி இட்லி வடை அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே பண்ண போகிறோம். இன்றைக்கி கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா செமையாக இப்போவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மணி ஒரு 8 தான் ஆச்சு. ஆனால் இப்போவே வெயிலுங்கிறது ஹெவியாக இருக்குது. என்னென்னா ஆந்தி வேலை பாட்டியாக வந்துட்டு இருந்தாங்க. எங்கே குளிக்கலாம், பாடி ஒரு மாதிரி இதாக அந்த மாதிரி கசகசன்னு இந்த மாதிரி இருந்ததுன்ட்டு குளிக்கலாம் அப்படின்னு வர வழியில் ஏதாவது ஆறோ குளமோ குட்டையோ ஏதாவது இருக்கான்னு பாட்டியாக இருந்தோம். பெருசாக எங்கேயுமே செட் ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஹைவேல ஒரு தாபா இருந்தது. தாபாவில் பார்த்திங்கன்னா இங்கே லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து குளிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு டேங்க் ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் இதுவே குளித்ததே கிடையாது. சரி இங்கே குளிப்போம், இவங்களாம் குளிக்கிறாங்களா அப்படின்ட்டு இங்கேயே குளிக்கலான்னு டிசைட் பண்ணி லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து குளிக்க போகிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரோவும் ரெடி, நானும் ரெடி. இன்னொரு 2 hours வந்து நம்ம கர்நாடகா கிராஸ் பண்ணி அப்படியே மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். ஸோ போக போக அப்படியே அப்டேட் பண்ணுறேங்க. ஹைவேல குளித்தது தாபாவில் குளித்தது நல்லா தாப்பா இருந்தது. ஒரு வித்தியாசமான புது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் இன்பிட்வீனில் டே 2ல் இருக்கோம். இன்னுமே கர்நாடகாக்குள்ளே தான் இருக்கேன். இப்போ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஹிடகல் அப்படின்னு ஒரு டேமோட எக்ஸ்டென்ஷன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜு. பட் இந்த ஏரியா பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தனால ட்ரோன் விட்டு பார்ப்போம், ஏரியல் வியூவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு தான் ட்ரோன் ஷாட் வரப்போகுது. 3, 2, 1. இந்த ராஜஸ்தான் ரோட் ட்ரிப்பில் கர்நாடகாவை ஃபைனலாக ஒரு 1.5 நாள் ட்ராவல் பண்ணி கர்நாடகா கிராஸ் பண்ணி மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வெல்கம் டு மகாராஷ்டிரா. ஹிந்தியில் பிச்சு போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் போடவே இல்லை சுத்தமாக. மேலே இங்கிலீஷ் போர்டு இருந்திருக்கும், பிச்சிருக்காங்களா இருக்கும். officially enter into மகாராஷ்டிரா. இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்குமே வந்து மகாராஷ்டிராக்குள்ளே தான் இருப்போம். நாளான்னைக்கு காலையில் தான் மோஸ்ட்லி வந்து ராஜஸ்தானுக்குள்ளே போவோம்னு நினைக்கிறேன். பட் ஆஸ் பர் பிளான் வந்து நாளைக்கு நைட்டு ராஜஸ்தான் ரீச் ஆக தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போய் அப்படியே கொஞ்சம் டிலேயில் தான் போயிட்டு இருக்கோம். போக போக மகாராஷ்டிரா நம்மளுக்கு என்ன தருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1-1.25 பக்கம் ஆச்சு. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தாபா இருக்குது. இங்கே தான் வந்து இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தாலி டைப்பில் தான் கிடைக்கும். இது வந்து இந்த ஏரியாவில் விசாரித்த வரைக்கும் கூகுள் ரேட்டிங் பார்த்த வரைக்கும் இந்த ஹோட்டல் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால தான் இங்கே அப்படியே பூந்துட்டோம். பிரதர் பார்த்திங்கன்னா ஹலால் இருந்தால் தான் நான்வெஜ் சாப்பிட வராமா. அதனால் பிரதர் வந்து வெஜ் தாலி ஆர்டர் பண்ணிட்டாரு. நான் வந்து சிக்கன் தாலி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாங்க உள்ள என்ட்ரி ஆனே நம்ம நான்வெஜ் தாலி தான் ஆர்டர் பண்ணோம். அந்த காம்போலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூப் தந்திருக்காங்க. 2 நான்வெஜ் சூப் தந்திருக்காங்க. ஒன்று வந்து வெள்ளை கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. என்ன சூப்புன்னு தெரில. குடிச்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சூப் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. வெயில் எவன்டா சூப் குடிக்கிறதுன்னு நினச்சேன். இருந்தாலும் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அந்த மட்டனோட ஃப்ளேவரோடு இறங்குது. காரம் அப்படிங்கிறதுலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, மைல்டான காரம். ஆனால் தரமாக இருக்குது. ஏன்னா சூப்பாக குழம்பானு இது இல்லை,
இது நிறைய தந்துருக்கானுங்க, பக்கெட் நிறைய தந்துருக்கானுங்க. மஞ்சள் கலர் சூப். அப்படியா? இதில் என்ன காரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இது அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இதில் வந்து காரத்தை போட்டு செஞ்சுட்டானுங்க. சுடுன்னு நல்லா தான், டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் மேபி இதை குடிச்சிட்டு அதை குடிச்சனால காரம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் சூப், அது ஒரு டைப் ஆஃப் சூப். இதுவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதாக பிடிச்சது. வெள்ளை கலர் தான் எனக்கு பிடிச்சது. நம்மளோட சிக்கன் தாலி வந்துருச்சுங்க. என்னென்ன தந்துருக்கானுங்கன்னா தாலியில் ஒரு தாவா ரொட்டி, இது லைட்டாக குஸ்கா மாரை, இது ஆல்ரெடி டேஸ்ட் பண்ண சூப்பே தான். இது மாதிரி வேணா ரீஃபில் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. இது சிக்கன், இது சிக்கன் கிரேவி, இது ஒரு டைப் ஆஃப் சிக்கன் கிரேவி, இன்னும் ரொட்டியும் தந்துட்டாங்க. ஸோ சாப்பிடுவோமா? மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட்டு ஃபுட்டு சுட தாவா ரொட்டி இருக்குது. இந்த தாவா ரொட்டி வித் சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சிறப்பாக தரமாக அப்படி இருக்குங்க. என்னென்னா இங்கேருந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த தாவா ரொட்டிங்கிறது. அடுத்த 20 நாளைக்கு நம்ம மோஸ்ட்லி இது தான் சாப்பிடுவோம். இன்னும் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் ரைஸும் கூட சேர்ந்து வந்திருக்காங்க. ராஜஸ்தான்லாம் போனால் அந்த ரைஸ் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ரைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோமா? ரைட்டாக அந்த குஸ்கா மாதிரி இருக்குது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி பிரியாணிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மஞ்சள் கலரில் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த டிராஃபிக்கில் தான் கடந்த ஒரு மணி நேரமாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டிராஃபிக்கை நாம் எப்போ கிராஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஆல்ரெடி 7 மணி ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு 8-8:30 மணி வரைக்கும் ஓட்டலான்னு பிளான் பண்ணோம். இப்போ இப்படி இருக்க டிராஃபிக்கை பார்த்தா அதிகபட்சம் நம்ம 10 கிலோமீட்டர் தான் போக முடியும். கிலோமீட்டர் போகிறதுக்கு 1 மணி நேரம் காட்டுது. அதான் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பூனே ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து 6:50 ஆச்சு. ஒரு 6:50 7 மணியாக மாதிரியாக இருக்குது. வெளிச்சம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. 5 மணி இருக்க மாதிரி, 5-5:30 மணி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் 7 ஆக போகுது டைம். சூரியன் இன்னும் அங்கே இருக்குது. எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. இந்த லேண்ட்ஸ்கேப் எப்படிங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருவேளை வாட்ச் தப்பாக ஓடுதா இல்லை என்னங்கிறது எனக்கு தெரிலங்க. மணி வந்து 6:50 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் லைட் வெளிச்சத்தை பாருங்களேன். இதை பார்த்து 6:50 நம்ம யாராவது சொல்லுவோமா? இன்னும் மேலே தான் இருக்குது சூரியன். ஸோ தாங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பூனே சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். அதனால தான் ஹைவேலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. கடந்த ஒரு 3/4 மணி நேரமாக இதில் ஸ்லோவாக போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி பூனேவே தாண்டி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டெச் போகலாம். ஏன்னா வந்து நாளைக்கு அப்போது இன்னும் ரொம்ப ஓட்டுற மாதிரி ஆயிடும். இன்னும் நம்ம உதய்பூர் ராஜஸ்தானுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 900 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஸோ ஆனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு லேட் நைட் ட்ராவல் பண்ண அப்படின்னு டிசைட் பண்ணி நானும் ப்ரோவும் ராஜஸ்தானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே கொஞ்சம் சென்ட்ரல் லைட்டோட நல்லபடி என்ன பார்க்க போகிறோம். ஒரே ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து நைட்டு 10:45 11 11 மணி. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி ஆச்சு. எங்கே இருக்கோன்னா மகாராஷ்டிரா கேபிட்டலான மும்பையில் தான் இருக்கோம். ஏன் நேற்று நான் வந்து சொல்லியிருப்பேன் 6 to 6 தான் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து தான் எடுக்க போகிறேன்னு. இன்றைக்கி 6 o'clock பார்த்தீங்கன்னா பூனேவே ரீச் ஆகாமல் இருந்தோம். ஸோ அப்போ யோசித்தோம். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த சன்செட் அப்படிங்கிறது இல்லை. 7:30 மணிக்கு பார்க்க தான் சன்செட்டே ஆச்சு. சரி எப்படி கொஞ்சம் தூரம் போவோன்னு கடைசியாக மும்பையே வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசி லக்கீலி பார்த்திங்கன்னா நமக்கு நைட் 11 மணிக்கு மும்பையில் ஒரு குட்டி கடையில் பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம். பிரதர் பாருங்க ப்ரோ, பிரியாணி எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. பிரியாணி மாதிரி இல்லை, ஆனால் இது இந்த டேஸ்ட் வந்து பரவாயில்ல, சாரமாக நல்லா இருக்கு. நேற்று சாப்பிட்ட ரொட்டிக்கு இது பரவாயில்ல. எவ்வளோ பரவாயில்ல. ஓகே, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்ட ரொட்டிக்கே பரவாயில்ல. மத்தியானம் நல்லா இருந்ததுங்க எனக்கு. நீங்கள் நான்வெஜ் ஓடிட்டீங்க அப்படின்னு.
சரிதாங்க. இப்போது சாப்பிட்டு இருக்கோம். நைட்டு எங்கே ஸ்டே பண்ணுறதுனா இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். இப்போ தான் மும்பை வந்து ஆல்மோஸ்ட் அந்த டிராஃபிக்லேயே எத்தனை நேரம் வந்தோம், 8:15 11 மணி வரைக்கும் அப்படியே டிராஃபிக்கில் இன்ச் பை இன்ச்சாக வந்து வாழ்க்கையை வைத்து உட்காந்துருக்கோம். இந்த ராஜஸ்தான் ரோட் ட்ரிப்பில் டே 2 இங்கே முடிய போகுதுங்க. மும்பை சிட்டியிலேருந்து அவுட்டரில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கோம். இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1:30 மணிக்கிட்ட ஆச்சு. டிராஃபிக்காக ஃபுல்லாக அந்த சிட்டியை தாண்டக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நொந்து நூடுல்ஸ் ஆகிட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் ஸ்டெச்சை வந்து ஒரு 3-3.5 மணி நேரம் ஆச்சு க்ராஸ் பண்ண. அப்புறம் தேடி வரும்போது பெருசாக ஸ்டே பண்ணுறதுக்கு எங்கேயும் ஆப்ஷன் கிடைக்கல. சரி பங்க்லேயே தூங்கிக்கலாம் அப்படின்னு தான் இங்கே ஒரு ஜியோ பங்க் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெளியே வச்சு வீடியோ எடுக்காதீங்க, ஓனர் பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னாங்க. சரி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு திட்டு வாங்கி தரணுன்னு தான் காருக்குள்ளேயே வச்சு வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி இங்கே நைட் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் வந்து ஒரு 6:30 மேக்ஸிமம் 7 o'clock கிளம்ப பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சரி வெல் அண்ட் குட், நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அவர்கிட்ட. குட் மார்னிங் கைஸ். இது வந்து நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் டே 3 மார்னிங்கில் இருக்கோம். நேற்று நைட்டு பெட்ரோல் பங்க்கில் வந்து தூங்கிட்டு இப்போ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock ஆச்சு. அப்புறம் கரெக்டாக 6 o'clock ஆச்சு. இங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேவோட எண்டு வந்து நம்ம ராஜஸ்தான் ரீச் ஆகிடுவோம். ராஜஸ்தானுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இப்படி வந்து ராஜஸ்தான் ரீச் ஆகிடுவோம் என்று நம்பப்படுகிறது. ஸோ இந்த ராஜஸ்தான் ரோட் ட்ரிப்பில் டே 3ல் நம்ம வந்து அஃபிஷியலி 4th ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். எந்த ஸ்டேட்டுன்னு பார்க்குறீங்களா? குஜராத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். மகாராஷ்டிரா தாண்டி குஜராத் போய் குஜராத்லேருந்து நம்ம வந்து அடுத்து ராஜஸ்தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் எப்படி ஒரு 5-6 மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து ராஜஸ்தான் ரீச் ஆகிடுவோம். ஸோ போக போக அப்படியே அப்டேட் பண்ணுறேன். குஜராத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது தெரியுதுங்க. மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த குப்பையாகட்டும், இந்த சிட்டியோட கிளீனினஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருந்தது. பட் குஜராத் என்ட்ரானதுலேருந்தே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக குப்பை அப்படிங்கிறது நம்ம பெருசாக இந்த இடத்துலையும் பார்க்கல. அங்கங்கே குப்பை இருக்குது, சுத்தமாக க்ளீனாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு 10% குப்பை தான் வந்து மகாராஷ்டிராவில் பார்த்ததுக்கும் குஜராத்தில் பார்க்கறதுக்கும் இருக்குது. ஸோ குஜராத்தில் இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே கிராஸ் ஆகிடுவாங்க. குஜராத்லேருந்து அப்படியே ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். நம்ம அப்படியே மும்பை டு டெல்லி ஹைவேயில் தான் போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் ராஜஸ்தான். இன்பிட்வீன்லேயே பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 11 o'clock ஆச்சு. ஹைவேக்கு அப்படியே சைடில் வந்து ஒரு தாபாவில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த தாபாவில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ கருமெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக இந்த சேட் ஐட்டம்ஸ் நம்ம ஊரில் பார்க்குறத மோஸ்ட்லி. இது பார்த்திங்கன்னா பொரி வித் அந்த கான்செப்ட்ஸு, இது கடலை. இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னு சாப்பிட்டு பார்த்தா ஒரு மாதிரி பாக்கு கலந்த ஒரு ஸ்மெல் இருக்குது. அப்புறம் இது பக்கோடா, இது போண்டா. இதுதான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு தாளிச்சு இட்லி மாதிரி இட்லி இது பண்ணி வேக வச்சு கட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா அந்த டார்மெண்ட்ரி ஃபெசிலிட்டிஸு, உட்காந்து சாப்பிடுமா ஹோட்டலு, இங்கே வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. சப்போஸ் யாராவது இந்த ரூட்டில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து நைட் ஸ்டே பண்ணுறதுக்கும் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கில் தூங்கினா அங்கேருந்து ஒரு 5-5.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் தான் இது கண்டுபிடிச்சோம். நல்ல நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். நம்ம இன்னும் ஸ்டில் குஜராத்துக்குள்ளே தாங்க இருக்கோம். இன்னும் ராஜஸ்தான் போகல. குஜராத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கமாம், இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது. இது நான் இதை சாப்பிட்டதே இல்லை. எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் தாளிச்சு இட்லி இருக்கும்லங்க, லைக் அதே மாதிரி தான் இட்லி செஞ்சு அவனுக்கு ஸ்கொயராக கட் பண்ணி அதை தாளிச்சு வச்சுருக்கானுங்க. இது பேர் கடியாமா. கடிங்க நம்ம ஊர் சட்னி சாம்பார் அந்த மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. எல்லா டேபிளையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜக்கில் ஃபில் பண்ணி வச்சிட்றானுங்க. தெரியுதுங்களா? இப்போ இதை வெறும் இதாக சாப்பிட்டா கொடூரமாக இருக்குது. இதை தொட்டு சாப்பிட்டாவே சாப்பிட முடியுதான்னு பார்ப்போம். கடிங்க டேஸ்ட் நல்லா தாங்க இருக்குது. அதாவது ஒரு ஸ்வீட் டாமினன்ட்டில் இருக்குது. ஸ்வீட்டு, கொஞ்சம் புளிப்பு, லைட்டாக காரம் அந்த மாதிரி தான் இருக்குது.
நம்ம இட்லிலாம் வந்து 3 நாள் செஞ்ச இட்லி அதுக்குலாம் தாளித்து சர்க்கரை போட்டோ இல்லை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்குது. இது பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஜஸ்ட்டு பசிக்காக சாப்பிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாலே நம்ம ஊர் ஃபுட்டோட அருமைங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மாதுளை ஜூஸ் தாங்க குடிக்க போகிறோம். இங்கெல்லாம் என்னென்னா நம்ம ஊர்லலாம் மாதுளை ஜூஸ் சொன்னால் பாதி மாதுளை போட்டு பாதி இது வந்து பால் தருவாங்க, பால் ஆட் பண்ணி இது தருவாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ராவா மாதுளை மட்டும்தான், சர்க்கரை அந்த மாதிரிலாம் எதுவுமே போடுறதில்ல. ஜஸ்ட் ராவா 4 மாதுளை பழத்தை போட்டு ஒரு டம்ளர் ஜூஸ் தர போகிறாரு. ஆனால் என்னென்னா இந்த ஜூஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ரூபா ஒரு மாதுளை ஜூஸ். இதுதான் லைவாக ஏதோ மிக்ஸ் பண்ணாத மாதுளை ஜூஸுங்கிறது இப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பிங்கிஷாக இருக்கும், பால் ஊற்றுறதுனால அந்த பிங்கிஷ் வரும். இது பார்த்திங்கன்னா ரா மாதுளை, சர்க்கரை அந்த மாதிரிலாம் எதுவும் போல். நான் கேட்டாக்கா ஐஸ் மட்டும் லைட்டாக போட்டிருக்காங்க. சீரியஸாகவே நல்லா இருக்குங்க. நான் ஜோக்குக்கு சொல்லணும் அப்படிலாம் சொல்லலை. மாதுளம்பழம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குதுமோ அதே ஃபீல் கிடைக்குது. இதே நம்ம ஜூஸில் குடித்தா அந்த ஃபீல் வரவே வராது. லைட்டாக அந்த மில்க் ஷேக்கு அந்த மாதிரி குடிக்கிற ஃபீல் தான் வரும். யார் மாதுளை ஜூஸ் குடித்தாலும் அதை ஒத்துக்குவீங்க. இது பார்த்திங்கன்னா ராவாக ஒரு மாதுளை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. நம்ம எவ்வளோ பெரிய தாபாவில் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. நான் இந்த மாதிரி ஒரு தாபாவில் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. என்னென்னு பார்க்குறீங்களா? என் கண்ணு முன்னாடி ஒரு தாபாவில் ஹெலிபேட் வச்சுருக்கானுங்க. யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இதோ தெரியுதா? இது வந்து லிட்ரலி ஒரு ஹெலிபேட். தாபா இதோ இங்கே இருக்குது. தாபா ஹைவேங்கிறது அங்கே இருக்குது. இது என்னென்னா நம்ம வந்து மும்பை டு டெல்லி ஹைவேல இருக்கிறதுனால சப்போஸ் எதாவது விவிஐபி வராங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவாது இந்த ஹெலிபேட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து NH4 அந்த நேஷ்னல் ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே, மும்பையிலேருந்து டெல்லி கனெக்ட் பண்ணுறது. ஒரு 1100 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடே பார்த்திங்கன்னா ஒரு இது ஸ்டெச்லேயே பார்த்திங்கன்னா 4 லேன் கொண்ட லோன், அதாவது டோட்டலாக 8 லேன் கொண்ட ஹைவே இது. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா நம்ம ஊர்லலாம் வந்து ஹைவேலாம் போனால் எங்கே வேணால் லெஃப்ட்டில் கட் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் நிறுத்திக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் இந்த ஹைவேயில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷனே கிடைக்காது. சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1100 கிலோமீட்டருக்குமே இந்த இரும்பு தெரியுதா, ஸ்டீல் ஃபென்சிங், அந்த ஃபென்சிங் வந்து 1100 கிலோமீட்டருக்குமே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இது வந்து டெல்லி வந்து நேஷ்னல் கேபிட்டலு, மும்பை வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் முக்கியமான விவிஐபிஸ்லாம் வந்து இந்த 2 சிட்டிஸ் நடுவில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரோட்வைஸ் நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுலாம் வந்து இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆகிடுச்சு. டெல்லி டு மும்பைலாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இன்கேஸ் ரோடில் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கும் பட்சத்தில் இந்த ரோடு வந்து அதுக்கு ஏற்ற ரோடாக ஒரு இது ப்ரிகாஷனுக்காக போட்ட ரோடு தான் இது. சப்போஸ் நம்ம பிஎம்ஏ வராரு, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, பிஎம்ஏ வராரு டெல்லி டு மும்பை வரணும் அப்படின்னா பை ரோடு தான் ஒன்லி சான்ஸ் அப்படின்னா இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ரோட்டுக்கு லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி நம்ம எந்த கடைகளும் பார்க்க முடியாது, எந்த பில்டிங் ஒரு வீடும் பார்க்க முடியாது. இங்கேருந்து அப்படியே ஒரு 10 கிலோமீட்ரு லென்த்து வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே எம்டி லேண்டாக தான் இருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா காடாக தான் இருக்கும். ஒரு வீடு ஒரு இது எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாது. இது எல்லாமே விவிஐபி, அதாவது அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு உண்டான சேஃப்டி ப்ரோட்டோக்காலுக்காக டிசைன் பண்ண ஒரு ரோடு தான் இது. அதே மாதிரி நம்ம இப்போ சாப்பிட்ட ஒரு தாபா, அந்த மாதிரி தாபா வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இன்பிட்வீனில் தான் வந்து அந்த மாதிரி நம்ம தாபாஸ் பார்க்க முடியும். அதே பர்டிகுலர் தாபாலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா இருக்குது, ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. சப்போஸ் ஏதாவது கார் ஏதாவது இதாகிடுச்சுன்னா அங்கே ஒர்க் ஷாப்பு இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த பர்டிகுலர் தாபாலேயே இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த தாபாவில் பார்த்திங்கன்னா ஹெலிபேட் இருந்ததுன்னு பார்த்து நான் மறந்துட்டேங்க. ஏன்னா அதான் இந்த ரோடு எது டிசைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். இது வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரேர் கேசஸில் போய் தான் ஆகணும், வெதர் ரிப்போர்ட்லாம் நல்லா இல்லை, பட் வந்து சிஎம்ஓ இல்லை பிஎம்ஓ வந்து ஒரு அந்த டெல்லியிலேருந்து மும்பை போயே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இந்த ரோடு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த ரோடு வந்து 8 லேனா சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. பட் என்னென்னா இது தார் ரோடாக போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ இது காங்கிரீட் ரோடாக போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பம்பினஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதோ தெரியுதா, ஜம்ப் ஆகுது தெரியுதா, அந்த மாதிரி அந்த தார் ரோட்டில் போகிறதுக்கும் இந்த மாதிரி காங்கிரீட் ரோட்டில் போகிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
இதில் வந்து அந்த ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது பெருசாக நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம உதய்பூர் நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 380 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே என்னென்னா ரோட்டில் வந்து ஒரு லெஸ்ஸி கடை இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெஸ்ஸி ஃபலூடா அதெல்லாம் வந்து சாப்பிட்டு உயிர் வாழ போகிறோம். ஏன்னா வெயில் அப்படிங்கிறது கொடூரமாக இருக்குது. எந்தளவுக்கு நம்ம பாடி வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ ஆல்ரெடி லெஸ்ஸி போட்டு தந்துட்டாங்க பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸு, அந்த டூட்டி ஃப்ரூட்டியா அதெல்லாம் போட்டு சிறப்பாக இருக்குது. குடிச்சு பார்த்துருவோமா? என்னதான் இருந்தாலும் வடக்கு நண்பர்கள் தான். அவங்க லெஸ்ஸி தான். சிறப்பாக தரமாக இருக்குங்க. குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேன். இந்த லெஸ்ஸியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 ரூபா. ஐஸ்கிரீம் போட்டிருந்தா 50 ரூபா. ஆஹா, அதாவது இந்த வெயிலில் காஞ்ச கருவாடாகி சுற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு அமுதமே கிடச்சுவேன் அந்த ஃபீல் தான் வருது. லெஸ்ஸி குளிச்சு முடிச்சோடனே பார்த்திங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட்டு பாதாம் கீர் இங்கே இருந்ததுங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிறக்காக ஒரு பாதாம் கீர் வாங்கியாச்சு. நட்ஸோட லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு சிப் குடித்தாலே குட்டி குட்டி பீஸாக வந்து அந்த பாதாம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. டேஸ்ட் வைஸும் தரமாக இருக்குது. அதாவது இந்த வெயிலுக்கு பச்சை தண்ணி குடித்தாங்க நல்லா தான் இருக்க மாட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த லெவலில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி லெஸ்ஸி குடிச்சாச்சு, பாதாம் கீர் குடிச்சிட்டு நான் அப்படியே ராஜஸ்தான் நோக்கி கிளம்பலாம். இன்னும் ராஜஸ்தான் பார்டருக்கு இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சேர வேண்டிய உதய்பூருக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 130-250 கிலோமீட்டர் நம்ம இன்னும் போக வேண்டியது இருக்குது. ஆந்தி வேலையே பார்த்திங்கன்னா மஹி அப்படின்னு ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, காலையிலேருந்து குளிக்கலை, அதனால் ஹீட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கொடூரமாக இருக்குது. அந்த ஒரு ஓவன்லேயோ தந்தூரி ஃப்ரை, அந்த தந்தூரி ஓவன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது கிட்ட நின்று அந்த அனல் பறக்கும்ல, அந்த மாதிரி தான் பாடி ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால் போய் குளிக்கலாமா, தண்ணி நீட்டாக இருக்கான்னு பார்த்தா ஓரளவுக்கு நீட்டாக டீசெண்டாக தான் இருக்குது. தப்பே இல்லை, போய் குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். குளிக்க முடியுமா இல்லையான்னு பாசிபிளா அப்படின்னு பார்த்துட்டு இந்த குஜராத்தில் இருக்கிற மஹி ரிவரில் குளிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு நடுவுலேயே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகுதுங்க. ஜஸ்ட் ஒரு தடுப்பு மாதிரி தான். ஆற்றுல தண்ணி லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே நடு ஆற்றுக்கு கூட போகலாம். நடு ஆற்றுல பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணியோட குவாலிட்டிங்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ராஜஸ்தானில் என்னென்ன பண்ண போகிறாங்க தெரியலிங்க. ஆனால் இது என்னென்னா வெயிலுக்கு இதமாக இருக்குது. தண்ணியோட சில்னஸ்ஸு அந்தளவுக்கு இல்லை. நம்ம வீட்டில் அந்த சுடுதண்ணீர் குளிச்சு அப்படி அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போகலாம் பொறுமையாக. இன்றைக்கி நம்ம உதய்பூர் போய் பெருசாக எது சாதிக்க போகிறதில்ல. நைட் 10 மணிக்கு போனால் கூட போதும். இன்னும் இங்கேருந்து ட்ராவலிங் டைம்னு ஒரு 3 மணி நேரம் 3-3.5 மணி நேரத்தில் போயிடலாம். இந்த மஹி ரிவரில் செம்மையாக குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஒரு ½ hour to 45 minutes குடித்தோம். என்னென்னா காலையிலேருந்து வந்து அந்த மகாராஷ்டிரா தாண்ட வரைக்கும் அந்த ஹீட் தெரியல. ஒன்ஸ் குஜராத் என்ட்ரு ஆகி அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சாவடிச்சிச்சு ஹீட்டு. என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதான் நான் வர வழியிலே பார்த்திங்கன்னா அந்த ஆறு குளம் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடிகிட்டே வந்துட்டு இருந்தோம். நல்லபடியாக சன் செட் ஆகிறதுக்குள்ளேயே ஒரு ஆற்றை கண்டுபிடிச்சி குளிக்கவும் செஞ்சாச்சு. மூணு நாள் ட்ராவலுக்கு அப்புறம் ஃபைனலி நம்ம வந்து ராஜஸ்தானுக்குள்ளே அஃபீஷியலாக என்ட்ரு ஆகிட்டோங்க. இதோ வெல்கம் டு ராஜஸ்தான் அப்படின்னு போர்டு போட்டு பயங்கரமாக அந்த கோட்டையெல்லாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ராஜஸ்தான் வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி கர்நாடகாக்குள்ளே போய் கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிராவையும் கிராஸ் பண்ணி அப்புறம் குஜராத் போய் ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனான ராஜஸ்தானுக்குள்ளே அஃபீஷியலாக என்டர் ஆகிவிட்டோம். இப்போ நம்ம ராஜஸ்தானுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து உதய்பூர் பார்த்திங்கன்னா இன்னொரு 120 கிலோமீட்டர் போகணும். ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது உதய்பூர். இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு 3 மணி நேரத்தில் நம்ம போயிடுவோம்.